அது நான் அல்பா ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களிலுள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். தியானம். கர்த்தருடைய பரிசுத்த தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய யோவான் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவின் சத்தத்தை கேட்டிருந்தார். அதே இயேசுவின் சத்தம் இப்பொழுது அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் என்று அறிவித்து தன்னை பிதாவுக்கு இணையாக்கிக் கொள்கிறார். 2 முந்தினவர்கள் இருக்க கூடாதல்லவா? நீ காண்கிறதை எழுது என்ற கிறிஸ்துவின் கட்டளை துவக்கத்திலேயே வெளிப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் விவரிக்கப்படும் பல சம்பவங்கள் உருவகங்களாகவும் அடையாளங்களாகவும் குறியீடுகளாகவும் உருவக தரிசனங்களாகவும் இருப்பதனால் சற்று குழப்பமாக தோன்றினாலும் அவைகள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களால் தரிசித்தார். அவைகள் கற்பனைகளோ கனவுகளோ பிரமைகளோ அல்ல. தன்னால் காணப்படுகிறவைகளை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அவைகளை அவ்வப்போது எழுதப்பட வேண்டியது அவசியமாகிறது. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் 12 இடங்களில் எழுதும்படியாக யோவான் கட்டளையிடப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11, 19, 2ஆம் அதிகாரம் 1, 8, 12, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், 19வது அதிகாரம் 9வது வசனம், 21வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலனாகிய யோவானின் நாட்களில் 100க்கும் மேற்பட்ட சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு செயல்பட்டு வந்தன. ரோ, கொரிந்து, கொலோசே, தெசலோனிக்கேயா, அந்தியோகு, அலெக்சாண்ட்ரியா, மெக்னிசியா, திராலிஸ் ஆகிய பட்டணங்களில் மிகப்பெரிய சபைகள் இருந்தன. ஆனால் மத்திய தரைக்கடல் அருகே சுமார் 75 மைல்கள் சுற்றளவிற்குள் அமைந்திருந்த எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா ஆகிய 7 பட்டணங்களின் சபைகளுக்கு மட்டுமே கிறிஸ்து நிருபங்களை எழுதுகிறார். அதற்குரிய காரணங்கள் என்ன? குறிப்பிட்ட இந்த 7 சபைகளுக்கு மட்டுமே செய்திகள் சொல்லப்பட்டதினால் இவைகளில் சொல்லப்பட்ட காரியங்கள் இதில் குறிப்பிட்ட சபைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று சில வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த நாட்களில் குறிப்பிட்ட சபைகளுக்கு அனுப்பப்படும் நிருபங்களும் எல்லா சபைகளிலும் வாசிக்கப்பட்டன. மேலும் எல்லா நிருபங்களிலுமே சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று குறிப்பிடுவதை காண முடிகிறது. எல்லா சபைகளிலும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆசீர்வாதங்களும் வாக்களிக்கப்படுகிறது. இந்த 7 சபைகளுக்கு வழங்கிய 7 செய்திகளின் மூலம் இந்த நாட்களிலும் தேவன் தன்னுடைய திருச்சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 7 சபைகளிலும் காணப்படக்கூடிய அம்சங்கள், குறைகள், பலவீனங்கள் ஆதி திருச்சபைகளில் மட்டுமல்ல, இன்று உலகமெங்கும் செயல்படும் சபைகளிலும் காணப்படுகின்றன. இந்த 7 சபைகளுக்கு தேவன் வழங்கும் ஆலோசனைகள், எச்சரிக்கைகள் இப்போதுள்ள எல்லா சபைகளுக்கும் பொருத்தமானவைகள். பெந்தகஸ்தே நாள் துவங்கி ரகசிய வருகையில் சபை எடுத்துக் கொள்ளப்படும் நாள் வரை வரலாறு ரீதியாக சபையின் வளர்ச்சியையும் சபை செயல்பட்ட விதத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த 2013ஆம் ஆண்டு கால சரித்திரத்தை 7 பிரத்யேகமான கால பகுதிகளாக பிரிக்கலாம். சபையின் வளர்ச்சி எவ்விதமாக இருக்கும் என்பதை முன்னறிந்த தேவாதி தேவன் அதன் பரிசுத்த நிலைகள் எவ்வாறெல்லாம் மாற்றமடையும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்தவராய் அதற்கு தேவையான எச்சரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக வெளிப்படுத்த சித்தம் கொண்டவராய் இவைகளை பிரதிபலிக்கும் 7 சபைகளை தெரிந்து கொண்டு தேவன் தன்னுடைய செய்திகளை அனுப்புவதாக பல வேத பண்டிதர்கள் முடிவு செய்கிறார்கள். 1. எபேசு சபை. அப்போஸ்தலனாகிய யோவான் ஊழியம் செய்த சபையாக இருந்தாலும் கிபி 100 வரை செயல்பட்ட ஆதி அப்போஸ்தல சபையை பிரதிபலிக்கிறது. 2. சிமிர்னா சபை. கிபி 100 முதல் கிபி 315 வரை செயல்பட்ட
உபத்திரவப்படுத்தப்பட்ட சபையை பிரதிபலிக்கிறது. 3 பெர்கமு சபை. இச்சபையின் காலத்தில் கிபி 315 முதல் 590 வரை உலகம் முதன்முறையாக சபைக்குள் நுழைந்து சபையை பாழ்படுத்தினது. 4 தியதீரா சபை. இச்சபையின் காலத்தில் கிபி 590 முதல் 1516 வரை விக்கிரக ஆராதனையும் மாய்மாலமான உபதேசங்களும் சபையை ஆட்கொண்டதை வேதத்தில் பார்க்கிறோம். 5 சர்தை சபை. கிபி 1516 முதல் 1700 வரை செயல்பட்ட மரித்த நிலையில் இருக்கும் சபையை பிரதிபலிக்கிறது. 6 பிலதெல்பியா சபை. கிபி 1700 ஆவிக்குரிய உயிர் மீட்சியடைந்த மிஷனரி ஊழியத்தோடு இணைந்து கொண்ட சபையை வெளிப்படுத்துகிற சபையாய் இருக்கிறது. 7 லவோதிகேயா சபை. கடைசி நாட்களில் சபையும் உலகமும் இணைந்தது நிமித்தம் உண்டாயிருக்கிற அவல நிலையை பிரதிபலிக்கிற சபையாய் இருக்கிறது. கிபி 1900 முதல் செயல்படுகிற சபை இதுவே. அந்தி கிறிஸ்துவின் சபை என்றும் கூறலாம். 7 பட்டணங்களிலும் உள்ள 7 சபைகளுக்கும் தனித்தனியாக நிருபங்கள் அனுப்பப்படுவதை கருத்தில் கொள்ளலாம். ஒவ்வொரு பட்டணத்திலும் சபைகள் தனித்தனியாக செயல்பட்டன. சபைகளின் கூட்டமைப்பு அல்லது ஒட்டுமொத்தமாக சபையை ஆளுகை செய்யும் அதிகாரிகள் ஆகியோருக்கு நிருபம் அனுப்பப்படவில்லை. சபைகள் சபைகளாக தான் செயல்பட்டன, ஸ்தாபனங்களாக மாறவில்லை.